காது கேட்குறதுக்கு நன்றியோட கேட்டால் போதும். சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், பெல் பட்டன் அமுக்க வேணாம். ஏன் சிரிக்கிற? ஏன்னா இவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்கி இவங்கெல்லாம் ஒரு யாரெல்லாம் சோறுன்னு ஒருத்தன் கொழுன்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இவங்க மட்டும் இல்லைடா, நிறைய பேர் இவன் சாப்பிட்றது இவனோட சுயநலம் வாழ சாப்பிட மட்டும்தான் நினச்சி சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் சோறு மட்டும்தான் சாப்பிடணும். இந்த சாப்பிட தெரியாத யாருக்கும், பசி எடுக்கல யாருக்கும், நல்லா தின்னு எப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டுன்னு சோறை காட்டி அப்படி அவங்கள்ட்ட டேட்டா கொடுப்பாங்க. எப்படி வாய் திங்கிறான்னு பார்ப்பாங்க. இன்னொரு கூட்டம் நாடகம் இந்த சீரியல் அந்த சீரியல் அந்த அவங்களான்னு பார்ப்பாங்க. இன்னொருத்தங்க படம். இது எல்லாத்துலேயுமே எனக்கு கிடச்ச பாடம் என்னன்னா, இவங்க எல்லாருமே எனக்கு கிடச்ச பாடம் என்னன்னா, இவ்வளோ வருஷத்தில் நான் உன்னை இந்த படத்துக்காவது கூட்டிகிட்டு போயிருப்பேனா? ஜெயிலரு இது அதுன்னு இல்லை. ஒரு காலத்தில் இவங்க நான் எல்லா தேட்டர்லேயுமே ஃபோனில் எல்லாமே இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே நான் பார்க்குறது ஏதோ ஒரு எல்லாமே இருக்குது. அதில் நம்ம என்ன எடுத்துக்கணும், அதுக்கு போய் செலவு பண்ணிருப்பாங்க. நாளைக்கு எல்லாட்ட போய் ஒரு ரூபாயும் எப்படி செலவு பண்ணேன்னு இவங்களுக்கெல்லாம் தெரியல. இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு இந்த பூமியில் சந்தோஷமாக இருந்தால் போதும். வாழும் போது நான் ஹாப்பியாக வாழணும்னு நினச்சி இவங்க வாழ்ந்தால் போதும்னு நினச்சி தான் தேட்ரு, சரக்கு, பாரு, ஃபோனு, பப்பு சாப்பு குடிக்காங்க. அங்கே என்னடானா அங்கே போய் தப்பு பண்ணீங்க. அவங்களுக்கு சரி, நீ எவ்வளோ தப்பாக இருக்கணுமோ இனிமேட்டுக்கு நான் உன்னோட இருக்க மாட்டேன். உனக்காக யோசிக்க மாட்டேன். உனக்காக யோசித்த வரையும் பெரும் என்னதுன்னு 50 நாள் 55 நாளில் என்னான்னு என் லெவல் எப்படி என்னதுன்னு ஒரு பாண்டிச்சேரி போய் ரூம் போட்டு நான் ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண முடிஞ்சதுக்கு இன்றைக்கி இத்தனை நாளில் சோறு இவங்கள்ட்ட கேவலமான கூட்டம்னு தெரிஞ்சு இன்னும் ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, இதுக்கு முன்னாடி நோம்பப்போ கூட இருக்கவங்க எப்படின்னு அவள் எனக்கு ஒரு நாளும் நல்லது நினைக்கலன்னு தெரியும். அதனாலேயே அவளுக்கும் நான் நல்லது நினைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த மாதிரி நீ எல்லா தடவைக்கும் உன் நம்பிக்கை பியூராக இருந்தாலும் நீ சேர்ந்துருக்கு இல்லை அவங்களோட இருக்கிய அந்த கூட்டம், அது உன் உடம்பையும் உன்னோட நல்லதையும் எல்லாத்தையும் அழிச்சிரும். அவ்வளோதான். இன்றைக்கி சொல்கிறேன். அது என்றைக்குமே ஒவ்வொருத்தர் கேரக்டரையுமே அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே இப்படி தானே வச்சுருக்கேன். ஏன்னா ஒருத்தரை நான் பார்க்குறதுக்கு காரணம் அவங்க எனக்கு பண்ண துரோகம், எனக்கு பண்ண அநியாயம். அந்த கூட்டத்துக்கு நான் தூங்கும் போது தப்பு பண்ணேன். அப்படி தானே? பொய்யெல்லாம் சொன்னீங்கனாலாம் என்கிட்ட வச்சுக்காது. நான் இத்தனை வருஷத்தில் எல்லா அப்பனை மாதிரியுமே பொய் சொல்லி வளர்க்கல. ஒரு பொய் கூட உன்கிட்ட சொல்லி வளர்க்கக்கூடாதுன்றதுனால தான் நான் எல்லாத்தையுமே நீ ஏன்னா என்கிட்ட எல்லா தடவைக்கும் நீ அம்மாரு எந்த எமோஷன்ஸும் காரணம் இல்லாமல் வராது. ஒரு பொய்யை உன்னால் சொல்ல முடியுதுன்னா ஏன் அழுவ வரணும்? நான் உன்னை அடிக்கலை, திட்டலை, வெறும் கேள்வி கேட்கும் போது உனக்கு அழுக வருதுல்ல. அதில் நீ எப்படின்னு உன் கண்ணாடியை கழட்டு. அந்த கண் எவ்வளோ தூரத்துக்கு நீ எவ்வளோ பொய் சொன்னாலும்
என்னை பார் ஏன் என்னை பார்க்க முடியல? அவ்வளோ தப்பு, கண்ணை கூட நேராக பார்க்க முடியலல்ல. அதுதான் நீ மட்டும் இல்லை, எவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தனை கண்ணை வச்சு அவன் எவ்வளோ தூரத்துக்கு. ஆனாலும் அவங்கள்ட்ட இத்தனை வருஷத்தில் சரிடா நீ என்னை ஏமாற்றிட்டதாவே நினச்சிக்கோ, நான் ஏமாந்துட்டதாவே போகிறேன் அப்படின்னு. அபூபக்கர் இல்லை, உன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் முதுகு பின்னாடி துரோகமும் மூஞ்சுக்கு முன்னாடி வேஷமும் போட்டவங்க தான். இந்த நிமிஷமும் ஒட்டு மொத்தத்தில் ஒருத்தன் கூட இந்த உலகத்தில் வேணாம், கடைசிக்கு ஒருத்தன் நீ இருக்கனா அதையும் ஒழிச்சு விட்டுட்டு போகிறேன்னா அதுக்கு அவங்க எனக்கு எவ்வளவோ என்னோடதை ஏமாற்றிட்டாங்க. நான் உருவாக்கணும்னு நினச்ச ஒட்டு மொத்தையுமே அழிச்சிட்டாங்க. அழிச்சதாகவே இருந்துட்டு போட்டோம். ஒருத்தனு கேட்டானே, உங்கள் அப்பா செத்துட்டா என்கிட்ட வந்துரு. ஒவ்வொருத்தருமே நான் என்னதுன்னு இந்த பேர்லேருந்து இந்த உருவத்துலேருந்து இந்த ஒவ்வொன்றையுமே உருவாக்க என்னோட எண்ணமும் சிந்தனையும் எத்தனை வருஷமாக வச்சுருந்து இந்த உயிரை கொடுத்தானோ அதை அழிக்க நினைக்கிற ஒவ்வொருத்தரையுமே எனக்கு எங்கே போய் பழி வாங்கிக்கணும்னு தெரியும். இந்த உலகத்தில் எல்லாரையுமே நான் விட்டுட்டு ஒதுங்கி ஓரமாக போயிடுறேன்னா அவங்க யாரையுமே என்னால் பழி வாங்க முடியாதுன்னு இல்லை, எங்கே வச்சு இவங்களை எல்லாரையுமே கணக்கு தீர்க்க முடியும்னு தெரியும். இந்த உலகத்தோட எல்லாமே முடிஞ்சிருச்சா? செத்து இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டே வரும். ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒரு டே வரும். அன்னைக்கு நாளில் நான் எல்லாத்தையும் மறக்கக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுருக்கேனே. மறக்கக்கூடாதுன்னு அபூபக்கர் பேர் வைக்கணும், அபூபக்கருக்கு இங்கே சுழி இருக்கணும், அபூபக்கர் எனக்கு இங்கே கண்ணில் ஒரே ஒரு மச்சம் இருக்குன்னா 2 மச்சமும் அவன் கண்ணில் இருக்கணும். அந்த கொஞ்சம் நவுந்துருச்சு ரெண்டுமே. என் கண்ணில் இங்கே புருவத்தில் ஒரு மச்சம் இருக்கா? இல்லை. இங்கே இருக்கா இல்லையா? அது மாதிரி ரெண்டுமே வரணும்னு நினச்சேன். அது அபூபக்கருக்கு நவுந்து இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப காலமாக மச்சம் எனக்கு ஒன்று தான் இருக்குது, அபூபக்கருக்கு 2 வரும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இங்கே ஒரே ஒரு சுழி தான் இருக்குது. என் கிளாஸில் ரோல் நம்பர் என்னன்னு 2ஆம் நம்பர் அப்படின்னு ஒவ்வொன்றையும் உருவத்தை இன்னொருத்தன் ஃபாஸ்ட்டாக ஓடுவான் என்னை விட. அவன் பேர் அபு தாகிர். அந்த மாதிரி ஸ்கூலில் நான் ஸ்கூல் படிக்கும்போது சமத ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது காச்சா நகரில். அங்கே தான் ஒரு உருவத்தையும் ஒரு வயசுக்கு மேலே எனக்கு இப்படி தான் மீசை வளரணும் இப்படி தான்றத வடிவமைக்கும் போது அந்த வடிவத்தை மனசில் உருவாக்கி இன்றைக்கி எல்லாத்தையும் என்னதுன்னு நாசமாக அழிக்கிற கூட்டத்தில் விட்டுட்டு போகிறேனே. அவங்கள்ட்ட சொல்லிடு, நீங்கள் எது வேணால் செய்யுங்க, என்ன வேணால் செய்யுங்க, கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்குமே கணக்கு தீர்ப்பான் எங்கள் அப்பன். உங்களை விட மோசமாக என்னதுன்னு அவனால் வாழ முடியும். ஆனால் ஒதுங்கி போகிறதுக்கு காரணம் ஒரு நாள் திரும்பி வருவானா. இன்னைக்கு எந்த அபூபக்கருக்காக நான் என்னதுன்னு அமைதியாக பொறுத்து போகிறனோ அதே அபூபக்கருக்காக செத்துட்டேன்னு வச்சுக்கோ. நீ இப்படி தப்பாக வாழ்ந்து ஏற்கனவே ஒரு வீடியோ காட்டினேன், ஞாபகம் இருக்கா? ஒருத்திய பொட்டணம் கட்டினாங்களே, அந்த மாதிரி அவங்களே தான் ஆக்சுவலாக எல்லாத்தையும் கூட்டி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒருத்தன் இவ்வளோ தூரத்துக்கு அட்வான்டேஜ் எடுக்கிறான்னா அதுக்கு இவங்க காசுக்கு எல்லா விதத்துலேயும் பழக வச்சுருப்பாங்க. இவங்களே தான் டிவி ஷோ, மயிர் ஷோ, யூடியூப்பு, இது அது எல்லாத்துலேயுமே செல்ஃபி எடுன்னு சொன்னீங்க. ஒரு தடவை கூட நான் என்ன செல்ஃபி எடுக்கணும்னு நினச்சதில்லை. ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? இவங்களோட மோசமாக நக்கி வாழ்ந்து எப்படி நீ என்னவா வாழ்ந்துருக்க. ஒரே ஒரு உறுப்பு பேசும் ஒழுக்கத்தை. உன் உதடு, உன் கை, அதை ஒவ்வொன்றையும் பார்த்தாலே இத்தனை வருஷமாக என்ன இதுன்னு வாழ்ந்த ஒவ்வொருத்தனையும் பார்த்து தப்பு எது சரி எதுன்னு எவ்வளோ பேர்கிட்ட இருந்து எவ்வளோ கற்றுட்டு எவ்வளோ ஒதுங்கி இருக்கணுமோ அவ்வளோ ஒதுங்கியிருக்கேன் நான். நீ ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்றியா? இல்லைன்னு சொன்ன வரைக்கும் நல்லது.
ஆமான்னு நான் சொல்லியிருந்தீன்னா சாவர வரையும் நான் உன்னை பார்க்க வேணாம்னு நினச்சிருந்துருப்பேன். யாரெல்லாம் நான் சாவர வரைக்கும் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்லு பார்ப்போம். நான் தான் மனசில் நினைக்கிறதே அடுத்த செகண்டுக்கு நீ கேட்டுடுறிய. எப்படி அன்னைக்கு இதுவாக கேட்டேன் நான் மிச்சம் உனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் செத்துட்டாலும் எதுக்கு அபூபக்கர் என்னதுன்னு எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் இல்லைனாலும் எனக்கு மண்ணுக்குள்ளே போனாலும் அப்படின்னு நான் சொல்லி கேட்க வர்றதுக்குள்ளே எப்படி அன்னைக்கு கேட்டேன். சென்னையில் சொன்னது ஞாபகம் இருக்கு. அதனால் சரி, ஓகே, என்னவா நான் இதோட கிளம்புறேன். எல்லா ரம்ஜானை விட எல்லாம் போன நோன்புக்கெல்லாம் அவள் கூட இருந்தே பாதி நாள் நடித்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னையே நான் கொன்று இவ இவ்வளோ தப்பானவ, மோசமானவ, கேவலமானவன் தெரிஞ்சும் கூட எல்லா விதத்துலேயும் உண்மை அப்படின்றதுக்கு என்ன நான் அழிச்சேனே. எவ்வளவோ காசு கிடச்சிச்சு. அதில் என்னதுன்னு இந்த கூட்டை மாதிரி கேவலமாக பொறுக்கிக்காமல் பொம்பளைன்னு வாழாமல் குடின்னு குடிச்சு என்னதுன்னு என் சந்தோஷம்னு குடிக்காமல் உனக்குன்னு நான் செலவு பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி செலவு பண்ணுறதுக்கு வந்தேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியா. அப்போல்லாம் இன்றைக்கி அபூபக்கருக்கு செலவு பண்ணுறேனே, எல்லா காசையும் சம்பாரிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் செலவு பண்ணேன்னு நினைக்கிற? யாருக்கு? எவங்க? இப்ராஹிம், உமரு, சுகேலு, ஸ்வைபு, வாசிமு, அக்ரமு, இவங்கெல்லாம் தெரியுமா? துரோகியா என்னதுன்னு இப்போ என்னதுன்னு துரோகியா வாழ்கிறானே அஸ்லமு, அது இப்போன்னு இவங்க எல்லாருக்குமே என்னதுன்னு கூட்டிகிட்டு வந்து ஐஸ்கிரீமு, பீட்சா எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் என் சம்பாரித்த காசை நான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு துரோகியாக மாறுவாங்கன்னு தெரியாமல் செலவு பண்ணேன். இன்றைக்குமே இப்போயுமே அவங்க நீ உனக்குன்னு நான் இப்போ செலவு பண்ணேன்னா நீ நாளைக்கு துரோகியாக வருவேன். நான் யாரையும் ஞாபகம் வச்சுக்கணுன்னு நினைக்கலடா. இனிமேட்டுக்கு யாரையுமே இந்த கூட்டமோ எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நீங்கள்லாம் வெறும் முஸ்லீம்னு பேர் வச்சுட்டு எப்படி வேணால் பணம் தின்னீங்களா வாழ்கிறீங்க. ஒரு தப்புக்கு உங்கள் தப்புக்கு யாரை வேணால் நோகடிக்கலாம், எப்படி வேணால் நோகடிக்கலாம், துரோகம் பண்ணி எப்படி வேணால் வாழலான்னு நினைக்கிற கூட்டம் நீங்கள். உனக்கும் உங்கள் கூட்டத்துக்கும் நான் 2 விதமான கூட்டத்தை என்னதுன்னு மோசம்னு நினச்சேன். என்னை கல்யாணம் பண்ணி வச்சானே ஒருத்தன், கல்யாணம் பண்ணி வச்சோன்னே செத்துட்டான். அவள் எனக்கு தெரியாமல் என்னதுன்னு கூட்டி கொடுத்து எப்படி கல்யாணம் பண்ணி வச்சோன்னே செத்துட்டான். ஏன்னா தப்பான பொம்பளைய தப்பான கூட்டத்தை நல்லவனுக்கு கொடுத்துட்டேன்னு. அதுக்கு 5 வருஷம் முன்னாடி பியூராக வச்சுருந்தேன் என்னையும் என் உடம்பையும் என் மனசையும். அனாதையாக வாழ்ந்தப்போ கூட ஒரு சிகரெட் இல்லை, ஒரு தண்ணி இல்லை, ஒரு பொம்பளையை கூட ஏறெடுத்து பார்க்காம என்னை நான் பியூராக வச்சுருந்துட்டு தான். அதுக்கு முன்னாடி நான் என்ன ஒரு நேச்சரோ எல்லாம் சொல்லியிருக்கான்னா, விபச்சாரம் பண்ணவனுக்கு விபச்சாரம் பண்ணவ தான் வருவா, தப்பாக வாழ்ந்தவனுக்கு தப்பான பொம்பளை தான் வருவா. இப்போ அபூபக்கர் தப்பாக இருக்கான்னா அதே மாதிரி தப்பு பண்ண பொம்பளை தான் வருவா. அடுத்த ஜென்ரேஷனாக நான் என்ன இதுன்னு எதை உருவாக்க நினச்சனோ இவங்க அதெல்லாம் அழிக்கிறாங்கல்ல. அழிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க அனுபவிக்காமல் சாக மாட்டாங்க. உன் கண்ணுக்கு முன்னாடி என்னைக்காவது நான் உன்னை அழிச்சிடணும் தப்பாக என்னைக்காவது தொட்டிருக்கேனா? என்னைக்காவது என் பார்வை என்ன இதுன்னு என்னைக்காவது தப்பாக பார்த்துருக்கா? ஏன் இவங்கள விட என்னால் தப்பாக இருக்க தெரியாதா? ஒரு அப்பனா என்ன இதுன்னு எத்தனையோ அவங்க எவ்வளவோ விதத்தில் எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் என்னன்னு கலெக்ட் பண்ணுறேனே. ஒவ்வொரு வெப்சைட்டில் போய் சேட்டில் என்னன்னு. ஏன்னா கெட்டவனா இவங்கள மாதிரியே நான் நடித்தேன்னா தான் இவங்க எவ்வளோ மோசம், இந்த ஜென்ரேஷன் எவ்வளோ அழிச்சிட்டு வராங்க. பெத்தவளா தான் பிள்ளைய எவ்வளோ
ஏன்னா அவ்வளோ மோசமாகிட்டு இருக்கு இந்த உலகம். ஃபுல்லாக இவங்கெல்லாம் அழியும் போது துடிக்கும் போது புரியும். காசு தான் வேணும், சம்பாதிச்சு சாப்பிட மாட்டாங்க. தப்பு பண்ணி உடம்பால தான் சம்பாதிச்சு சாப்பிடுவாங்க. கரெக்ட். ஏன்னா அவங்க எல்லாம் அந்த காசு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அது கெட்டது. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் தேவத்தை வாங்கி அப்படி சம்பாதிக்கிறாங்க இவங்கெல்லாம். எவ்வளவோ பேர் வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. ஒரு குழந்தை இல்லை, 5 குழந்தை 6 குழந்தை பெற்று அவங்களுக்கு சமைச்சு அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு அன்னைக்கு எந்த குழந்தையும் இப்படி சாவலை. ஏன்னா அன்னைக்கு இவங்க வந்து இப்போ இருக்க பெற்றவளே என்னன்னு பிள்ளைய என்னன்னு கேவலமாக பார்க்குறா, தப்பாக்குறா. பெற்றவனே என்னதுன்னு தன் பிள்ளைய அசிங்கமாக பார்க்குறானே, அந்த மாதிரி இவங்க பார்த்து அந்த மாதிரி காட்டுறதுனால சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி என்னதுன்னு பொட்டனை கட்டுறாங்க. மாதம் வருஷம் வருஷம் இந்த மாதிரி கட்டி அன்னைக்கு ஒரு நாள் என்னதுன்னு ஒவ்வொரு மதர்ஸ் டே, இந்த டே அந்த டே, ஏப்ரல் ஃபுல் டே, இந்த டே அந்த டேன்னு காட்டுறாங்களே. அந்த மாதிரி டேன்னு ஒரே ஒரு குழந்தை கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு குழந்தை கண்ணுக்கு தெரியாமல் வந்தோ அபுபக்கர் அம்மார் துடிச்சனே அன்னைக்கு. ஞாபகம் இருக்கா? கதவை நான் தட்டி துடின்னு துடிச்சனே, கத்துனே. உங்கள் அம்மாவை நினச்சி கவலைப்படல. ஏன்னா அவளை 19 வருஷமாக அவங்க அப்பா இல்லை செத்துட்டான்னு சொல்லி அவங்க அம்மா வந்து உருவாக்குனதே அப்படி தான் உருவாக்குனான். கேவலமாகவும் தப்பாகவும் காசுக்காக அவன் மாமட்டையும் அந்த மாதிரி. ஏன்னா நான் எந்த பிள்ளையுமே அபுபக்கரையோ அம்மாரையோ அப்துல்லாவையோ உடம்பால் தப்பு பண்ணணும்னு நினச்சி புள்ள பெற்றுக்கிட்டேனா? அப்படி தான் இவங்க விட்டுருக்காங்களா நல்லவனாக இருக்கணும்னு? கேளு நீ, ஒவ்வொரு நாளும் அவங்களோட தப்பாகவும் இரு. ஆனால் கேட்குறது நான் வந்து என்னை தப்பாக்குறாங்கல்ல அவங்கெல்லாம் அழிஞ்சிடணும்னு கேளு. என்ன கேட்ப? அவங்கெல்லாம் தப்பு பண்ணீங்களா? ஏன் அழுகுற நீ? அழுதுலாம் ஒன்றுமே ஆகாது. உனக்கு நீ என்னவா நீ உன் மனசில் கஷ்டப்படுறியோ